நீங்க சேது படம் முடிக்கிறீங்க. உங்க குரு பாலு மகேந்திரா கிட்ட காமிக்கிறீங்க. அவர் என்ன சொல்றாரு? அவர் பார்த்துட்டு அப்போ யூனிட் எல்லாமே வெளியே இருந்தாங்க. வெளியே இருந்ததுனால சபைக்காக நல்ல வேலை அடடா நான் பார்க்காம ஒரு வேளை இறந்து போயிருப்போம் என்னமோ அப்படின்னு சொன்னார். எல்லாரும் இப்படி சொல்லிட்டாரு, ஏன் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தனியாக ஆஃபீஸுக்கு கூப்பிட்டாரு. முதல் வார்த்தையே, பாலா ஏன்டா உனக்கு இப்படி ஒரு குரூர புத்தி? பாவம் படிக்கிற ஒரு பிராமண பொண்ணு, ஒரு இன்னசென்ட் கேர்ளு, அவளை வந்து அதே காலேஜுக்குள்ளே ஒரு ரவுடி பையில வச்சுட்டு அந்த ரவுடி பை மூலமாக அந்த பொண்ணை லவ் பண்ண மிரட்டி லவ் பண்ண வச்சு அப்புறம் ஏதோ ஆக்சிடெண்ட்டில் அவன் ஏதோ ஒன்று ஆகி அந்த பொண்ணோட வாழ்க்கையை இருந்துச்சு. அவள் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு முறப்பையும் ஒருத்தர் இருக்கேன். அப்படி ஒன்று இருக்கிற போது அதை வாழ வைக்கிறது தானடா சரி. இப்போ அவனும் தான் வாழ்க்கையும் கெடுத்து அந்த பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்து அந்த இன்னொருத்தனோட வாழ்க்கையும் கெடுத்து கடைசியில் திரும்ப பைத்தியக்காரனாவே கொண்டு போய் சேர்க்குறியே. எப்படி அவனுக்கு இப்படியெல்லாம் வந்து குரூரமாக சிந்திக்க வருது? அந்த பெண் கதாபாத்திரம் ஹீரோயின் வந்து நீ பெத்த பிள்ளை, நீயே கழுத்தை நெரிச்சு கொண்டுருவியா? ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷாக பேசினார். நான் என்ன பதில் சொல்லணும்? நான் உங்கள் அளவுக்கு மென்மையானவன் இல்லை. எனக்கு இப்படி தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சது தானே நான் பண்ண முடியும். உங்களை மாதிரியே நான் பண்ணிட்டேன்னா, உங்களை மாதிரியே பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களே, நான் எதுக்கு அப்படின்னு ஒன்று. அதுக்கு அவர் ஒன்றும் பதில் சொல்லலை.